GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. என்ன பண்ணுச்சுன்னா, அது கூட பிறந்த தங்கச்சி ஒரு அழகா இருக்கும் பொண்ணு, அதை கட்டிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் குறுக்கால இவர் பூர்ணிமா லவ் பண்ணிட்டார். நம்பியார் சாமி உள்ள ஒரு பெரிய காமெடின்னு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சது பாக்யராஜ் சார். துரல் வச்சு படம் துரல் வச்சுல அவர் கதை வசனம் டைரக்ஷனோட நிறுத்தியிருந்தா அவர் நிச்சயமா ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தது. அவருடைய இதில் கதையே சமயத்தில் செக்ஸாக இருக்கும். ஆமாம், இப்போ சின்ன வீடு எல்லாம் சாதாரணமான ஆட்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, பாக்கியான்னு ஒரு பத்திரிகை தொடங்குறது தான். அதாவது சினிமாவில் இருக்கவங்க யாருமே பத்திரிகை தொடங்கக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் அவரால் ஒரு மாடுலேஷனோட ஒரு சிவாஜி மாதிரி, ஒரு கமல் மாதிரி அப்படி அந்த பாத்திரத்தோடு ஒன்ற முடியாது. அவர் பாக்யராஜா தான் தெரியவர தவிர அந்த பாத்திரமாக தெரியவே முடியாது. தமிழ் சினிமா வரலாற்றை எழுதும்போது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வந்தால் கிங் மேக்கர்னா அது பாக்யராஜ் சார். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயக்குனர், வசனகர்த்தா, பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கே பாக்யராஜ் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய குருநாதர் வேற. ஒவ்வொரு படமும் அழுத்தம் திருத்தமாக ஒரு கதையம்சத்தை உள்ளே வச்சிருப்பாரு சார். ஆமாம், அதாவது இப்போ இந்த அந்த 7 நாட்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இது நம்ம ஆளு படத்துலையா இருக்கட்டும், ஒரு பிராமின் சமுதாயத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு அழுத்தமான ஒரு கதையம்சத்தை வச்சிருப்பாரு. அது எப்படி சார்? அதாவது பிராமண பெண்கள் ரொம்ப புத்திசாலி பெண்கள். அவங்க பொருளாதார ரீதியில் தனக்கு சமமானவங்களை தான் காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் அல்லாமல் போய் உள்ள வரும். அதுவும் பாருங்க, ஒரு முடி வெட்டுறவர். அதான் அதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல, அப்போ தெரியல, இப்போ தெரியுது எந்த அளவுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட யோசனை பண்ணியிருக்காரு. அதை சொல்லாமல் சொல்லி வேற யாரும் இந்த மாதிரி பண்ண. இப்பெல்லாம் படங்கள் சாதின்னு சொல்கிறாங்களே தவிர, அப்போவே புதுமை பண்ணவர். அதாவது எப்படி மதுரைவீரனில் புரட்சியாளர் எம்ஜிஆர் எஸ்சியை கொண்டு ராஜா ஆக்கினாரோ, மதுரைவீரர் இருக்கிறாரோ, அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சி கேரக்டரை அப்படியே பிராமணனாக்கி, பிராமணனை கல்யாணம் பண்ண வச்சு, அந்த சமுதாயத்திலே ஒருத்தனை ஆக்கி, எப்படி எவ்வளோ அந்த காதலை எவ்வளோ அழுத்தம் திரும்ப சொன்னார். அது மாதிரி இப்போ படங்கள் வர்றது இல்லைல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு போலீஸ்காரர் 2 வேஷம், அவன் கோழை எப்படி இன்னொரு கேரக்டரில் சண்டை போடுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சிலுக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஆக்குறது பெரிய விஷயம். அப்போல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஆமாம், அந்த படத்தில் ஒரு கொஞ்சலாக பேசும், அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான விஷயம். அதே மாதிரி காதலில் எப்போவுமே ஒருதலை காதலுங்கிறது எப்படி ஒரு படத்தில். இன்னொன்று, மனைவி எப்படிப்பட்ட ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்க. மனைவி நமக்கு எனக்குள்ள அவன்தான், எனக்கு நீதாங்கிற பட்சத்தில் இந்த பாடி டிமாண்டு காரணமாக பாக்யராஜ் ஸ்லிப்பாக வருது, அதை சரிதா சந்தேகப்படுறது, அதுக்கப்புறம் அந்த குழந்தையோடு அது சரிதாக போயிடுறது, அப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே இதாகி மறுபடியும் ஒன்றா வருது. அதெல்லாம் விவாகரத்து செய்யணும்னு நினைக்கிற எல்லா தம்பதிகளும் பார்க்க வேண்டிய படம் மௌனகீதங்கள். அவ்வளோ அருமையாக எடுத்திருப்பார். அந்த மாதிரி ஆழமான இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை கொண்ட கதைகள் வேறு யாருமே இப்போ கொடுக்கறதில்லை. மேலோட்டமாக வருது தவிர அவ்வளோ ஆழமாக வேறு யாரும் கொடுக்குறா. அதனால தான் பார்த்தீங்கன்னா திரைக்கதை அரசர்னு அவருக்கு பேரே வந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே கிங்குன்னு. அதே மாதிரி அமிதாப் பச்சனே பாரதி ராஜா அமிதாப் பச்சனை எடுக்கும்போது கூப்பிட்டு இவர் ஏன் எடுக்க வச்சார். அந்த ஆக்ஷன் கதையிலையும் ஒரு அழுத்தமான லவ் இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் டைரக்டராக இருந்த பாக்யராஜை
வசனகர்த்தாவாக்கி படம் எடுத்தார்ல பாரதி. கதையும் நீயே வசனம் நீயே. ஆமாம், அதான் ஒரு கைதியின் டைரி. அதுக்கப்புறம் அது அமிதாப் பச்சன் எடுத்து சூப்பர் ஹிட்டு. அமிதாப் பச்சனே ஸ்க்ரீன் பிளே கிங்கு அப்படின்னு பாக்யராஜ் சாருக்கு பட்டம் கொடுத்தாரு. ஆனால் அமிதாப் பச்சன் கால் ஷீட் கொடுக்குற டியர் என்னார். ஆனால் அது அமிதாப் பச்சன் படமாக இருக்கும், பாக்யராஜ் படமாக இருக்காதுன்னு செய்யலை அவர். அப்படி ஒரு டைப்பு. பாக்யராஜ் சாருடைய ஏற்றங்கள் வந்து எல்லா, அதாவது அவர் பல ப்ரொடக்ஷன் மேனேஜர்களை தயாரிப்பாளர் ஆகினார். அதேமாதிரி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சாருடைய செலெக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் அப்படி எப்படின்னா எல்லா டைரக்டரும் இந்த கேரக்டர் இவர் யாரை போடலாம், இந்த கேரக்டர் இவர் போடலான்னு அப்படி மேலே பார்ப்பாங்க. இவர் மட்டும் சுற்றி இருப்பவங்கள பார்ப்பார். ஓ, இந்த கேரக்டர் இந்த கூட இருக்க ஆட்களே. ஆமாம், ஜெகன், மண்ணாங்கட்டி சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் எப்படி காமெடியன் ஆனாங்க. அதாவது கவுண்டமணிக்கு ஈக்குவலாக இன்னும் நான் நிறைய காமெடிகளை உருவாக்குவேன்னு சொல்லி பாக்யராஜையும் போட்டி போட்டார், பாலச்சந்தரும் போட்டி போட்டார். ஆனால் பாலச்சந்தர் தோத்துட்டார். ஜெயிச்சவர் பாக்யராஜ் சார். ஏன்னா அனுமந்துன்னு ஒரு கேரக்டர் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்து பாக்யராஜ் ட்ரை பண்ணுறாரு, பாலச்சந்தர் ட்ரை பண்ணார், ஃபெயிலியர்னார். ஆனால் இவர் நான் முதற்கொண்டு ஜெகன், மண்ணாங்கட்டி சுப்பிரமணியம் கொண்டு வந்தது யார்? அவர் தான் கொண்டு வந்தார். ஏன் செந்தியில் கொண்டு வந்து பாக்யராஜ் சார் தான் கொண்டு வந்தார். கவுண்டமணி செந்திலுக்கு முன்னாடியே செந்தில் நடிக்க வச்சு. ஆமாம், அந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட வச்சு சீரட் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர் தான், சும்மா சொல்லக்கூடாது. சுலோச்சனா அதேமாதிரி அதிகமான ஹீரோயின்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் அவரை தான் இருப்பார். பாலச்சந்தர் ஒரு டைப்பில் பண்ணார்னா இவரும் அதேமாதிரி புதிய ஹீரோயின்களை, அதாவது பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ் 3 பேரும் டைரக்டர்ஸ் எல்லாருமே புதிய ஹீரோயின்களை நிறைய பேர் அறிமுகப்படுத்துனாங்க. அந்த லிஸ்ட்லேயும் பாக்யராஜ் இருப்பார். தமிழ் சினிமா வரலாற்றை எழுதும்போது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வந்தால் கிங் மேக்கர்னா அது பாக்யராஜ் சார் தான். அதாவது இன்றைக்கு வரைக்கும் அவரால் வந்து ஒரு மாடுலேஷனோட ஒரு சிவாஜி மாதிரி, ஒரு கமல் மாதிரி அப்படி அந்த பாத்திரத்தோடு ஒன்ற முடியாது. அவர் பாக்யராஜா தான் தெரியவர தவிர அந்த பாத்திரமாக தெரியவே மாட்டார். அப்படி தான் அவருடைய படங்கள் பூரா சக்ஸஸ். அதுமாதிரி அவருடைய பாலிய, அதை சிறு வயது அனுபவங்களை பூராத்தையும் படத்தில் கொண்டு வந்தார். அவருடைய பாலிய சிநேகிதர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க, ஒரு பொண்ணை போய் எப்படி லவ் பண்ணுறது, ராதிகாவை 4 பேரும் போய் லவ் பண்ணுவீங்களா, அதெல்லாம் வந்து அவருடைய அனுபவம் தான். அதேமாதிரி அவருடைய படங்களில் பூரா பார்த்திங்கன்னா, இது என்னுடைய அனாலிசிஸ், அவருடைய தந்தை கேரக்டர் பூரா இழிச்சவாயினாக தான் இருப்பாங்க. ஓ, அதாவது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை கேரக்டர் வந்து ஒரு இழிச்சவாய்த்தனமாகவே இருக்கும். தாய் தான் ரொம்ப அதில். இது நம்ம இல்லை குமரிமுத்து இருப்பார், குமரிமுத்து. அப்புறம் வந்து இன்று போய் நாளை வேலை அந்த ஊட்டியில் காவல்காரனாக இருப்பார்ல, அவரும் இந்த நாடக நடிகர்கள் தான். நிறைய நாடக நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, வாழ்வு கொடுத்தவர். அதாவது குலதெய்வ ராஜகோபால், அதாவது டிஎம்கேல எம்ஜிஆர் எதிர்த்துக்கிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட நொடிச்சு போய் வில்லு பாட்டு கூட கூப்பிடாத நிலைமையில் இருக்கிற குலதெய்வ ராஜகோபாலை மறுபடியும் மறுவாழ்வு கொடுத்தவரும் பாக்யராஜ் சார். நம்பியார் சாமி வந்து மிகப்பெரிய காமெடின்னு ஆரம்ப காலத்தில் திகம்பர சாமியாருங்கிற படத்துலலாம் காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரஃப் வில்லனாக இருந்த எம்என் நம்பியாரை காமெடியராக ஆக்குனதும் அவர் தான். அதாவது நம்பியார் சாமிக்குள்ளே ஒரு பெரிய காமெடின்னு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சது பாக்யராஜ் சார் தான். தூரல் வச்சு படம், தூரல் மூச்சில் அது அந்த கேரக்டர்லாம் நம்பியார் சாமி பண்ணி வேறு யாரும் டைரக்ட் பண்ணி தான் ஏற்றுக்க மாட்டான். அட பாப்பா அப்படின்னு சொன்ன நம்பியாரை போய் ஏற்றுப்பாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷய பரீட்சைகளை வெற்றி பெற்றவர் பாக்யராஜ். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி உச்சக்கட்டத்தில் இருந்த மீனாட்சி சேஷாத்ரி, ஸ்ரீதேவி எல்லாரையும் கதனைய நடிக்க வச்சார். அதில் அதேமாதிரி பாலாஜி சார் எடுத்த படம் என் ரத்தத்தின் ரத்தமே, அதெல்லாம் வந்து மீனாட்சி சேஷாத்ரி கதாநாயகி. அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது ஒரு சம்பவம் இல்லையா? கண்டிப்பாக. அதனால் ஆனால் அவருடைய ஏற்றத்துக்கு அது பாக்யராஜ் சார் வந்து கடனாளியானதும் அவர் கதை வசனம் டைரக்ஷனோடு நிறுத்தியிருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கர் கோபிச்செட்டிப்பாளையத்துலையும் சரி இங்கேயும் பல இடங்களை வாங்கி போட்டிருந்தார். அதை பூரா சொந்த படம் தயாரித்து இழந்தார். அதாவது ஒருத்தர் ஆரம்பிப்பார், அவர் திடீர்னு படம் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவார். அந்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 படங்களை இவர் தான் கடைசியாக முடித்து ரிலீஸ் பண்ணார். அதில் நிறைய நஷ்டங்களை செஞ்சுட்டார். அரசியலையும் அப்படி நஷ்டத்தை செஞ்சார். அந்த ஒரு 80-90களில் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கக்காய் காமெடி வந்து பெரிய விஷயம். முருங்கக்காய் விளையாத்துனதே அவர் தான்.
ஒரணாவத்துட்டு இருந்த முருங்கை ₹1 ஆக்குனது அவர் தான். அந்த மாதிரி அதே மாதிரி அது வந்து காமெடியாக விஷயம்னு அல்ல. நீங்கள் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாம் வந்து ஆண்மை விருத்திக்கான விஷயங்கிறது நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஆனா பல பேருக்கு தெரியாதுல்ல சார். தெரியாது. அது அப்படி சொன்னார். அது அவ்வளோதான். அந்த காமெடியா நீங்க நடிக்கும் போது எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அது எனக்கு அப்போ நடிக்கும்போது பெருசாக தெரியல. அது ஒரு ஜாலியாக டூர் போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கோவில்பட்டிப்பாளையம் 40 நாள் லாட்ஜ் அப்படியே ஜாலியாக காலைல போகிறது சாயங்காலம் போகிறது நல்லா சாப்பிட்றது இப்படி தான் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி 2ஆவது நாள் எல்லோரும் என்னை கட்டி பிடிச்ச பார்த்தீங்களா. ஊர்லேருந்து நிறைய பேர், அப்போ செல்ஃபோன் கூட கிடையாது, லேண்ட்லைன்லேயே நிறைய பேர் பேசுவாங்க. அப்புறம் ஊருக்கு போனால் பயங்கர என்னப்பா எப்படிப்பா இன்னும் தலையில் முடியல காணோம், தொட்டாப்பா காணோம்லாம் கிண்டல் பண்ணாங்க. அந்த மாதிரி நான் இவ்வளோ தூரம் வரணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் மிகப்பெரிய ஒரு கிரேடை கொடுத்துச்சு எனக்கு. இன்றைக்கி வரைக்கும் முருங்கை ஏற்றிருன்னு சொல்கிறாங்கல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம். அதனால் அது மறக்க முடியாத விஷயம். அது ஒன்று. அதேமாதிரி தர்மதுரை ரஜினி படம் 2 படமுமே வேறு லெவலுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துச்சு. இன்றைக்கும் சினிமா கிரேஸ்ன்னா தர்மதுரையும் முந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் சார் இப்போ அந்த கடைசி கட்டத்தில் நிறைய பெரிய பட்ஜெட் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சார்? அதாங்க, அதாவது இந்த ஹீரோயினை போடுறோன்னு சொல்லிடுவாங்க. இவர் ஆர்வத்தில் ஒத்துக்கிடுவார். அப்புறம் செலவுகள் அதிகமாயிரும். அந்த செலவுகள் அதிகமான பிறகு தாங்க முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். இன்னொரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கும். அதை அண்டர்டேக் பண்ணி இவர் முடிப்பார். படம் ரிலீஸ் ஆகும்போது இவருக்கு நஷ்டம் வந்துடும். வீடை விற்றார், 2 வீட்டை விற்றார். அதனால் அதெல்லாம் வந்து பெரிய ரிஸ்க்கு தான். அது நிறைய பேர் சொன்னாங்க, அதான் நேரம் நல்லா இல்லைன்னா முடிஞ்ச முடியாது. அவர் சொந்த படங்களை எடுத்து சோகத்தில் நிறைய நடிகைகள் இருந்தாங்க. அதில் இவரும் இலக்காயிட்டார். சொந்த படம் மட்டும் எடுக்காமல் இருந்துருது பாரு, ஆனால் இவர் நம்பர் 1 தான் இருந்திருப்பார். அதேமாதிரி அரசியலில் ஈடுபட்டதும் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இவர் வந்து நடிகர் அல்ல, ரஜினிகாந்த் மாதிரியோ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ இல்லை. அவர் ஒரு டெக்னிக்கல் ஸ்டார், அவர் ஒரு இயக்குனர், அவர் வந்து நடிகர் அல்ல. அதனால் அவருக்கு அது தெரியாமல் நாமளும் எம்ஜிஆர் வாரிசுன்னு சொன்னதுனால வந்து இறங்குனாரா என்னங்கிற நமக்கு தெரியாது. நல்லவேளை நான் அவருடைய அரசியல் பயணத்தில் நான் போகலை, நான் தனியாகவே இருந்துட்டேன். ஆனால் நான் சொன்னேன் வேணாம் சார்ன்னு சொன்னேன். அவர் சரியாக அவர் லெவலுக்கு நம்ம சொன்னது கேட்கணும் இல்லை. ஆமாம். அதனால் அது ஒரு தவறான. அதுக்கப்புறம் மறுபடியும் டிஎம்கேல விஷயம் இருந்தது, அதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அப்புறம் அவராக தெரிஞ்சுக்கிட்டார், சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அவருக்கு மகா 2 பேருக்குமே அவர் வந்து அவங்களாவே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாந்தனுக்கு குழந்தை இல்லை, ஒரு மகளுக்கு குழந்தை இருக்குது, சரண்யாவுக்கு. 2மே பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுக்கு பிறந்தவங்க தான். ஆமாம். பிரவீனாவுக்கு குழந்தை கிடையாது. ஓ, அது ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். பிரவீனாவுக்கு அது ஒரு உண்மையான ரகசியம் என்னென்னா, பிரவீனாவுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ பிரவீனா என்ன பண்ணுச்சுன்னா, அது கூட பிறந்த தங்கச்சி ஒரு அழகாக இருக்கும் பொண்ணு, அவங்க கூடயே இருந்துச்சு. அதை கட்டிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிது. ஆனால் குறுக்கால இவர் வந்து பூர்ணிமா லவ் பண்ணிட்டார். அதனால் அவங்க ஃபேமிலியே பிரவீனாவுடைய மரணத்துக்கு அப்புறம் பிரவீனா அம்மா என்னானாங்க, அவனுக்கு ஒரு தம்பி உண்டு என்னானான்னு தெரியல, பிரவீனா தங்கச்சி என்னானான்னு தெரியல, தொடர்பெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியில் எல்லாம் வந்துட்டாங்க. பூர்ணிமா தம்பி பாக்யராஜ் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி பூர்ணிமா தாத்தா எனக்கு தெரியும், பூர்ணிமா அப்பா எனக்கு தெரியும், பூர்ணிமா அம்மா எனக்கு தெரியும். எல்லாம் மும்பைக்காரங்க தான். அவங்க தான் பாக்யராஜ் இருந்தாங்க. எப்படி சார் ஒரு படம் தவணிக்கடங்களும் ஒரு படம், அதில் வந்து தன்னுடைய குருநாதரை நடிக்க வச்சிருப்பாரு. எப்படி சார் இப்போ இதே மாதிரி தான் சீன் நடந்திருக்குமா? எப்படி இல்லை, அந்த ராதிகாவை அழுவ வைக்கிற அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அந்த டேய் கம்பெனியில் எப்போயாவது ஒரு கதையை பிரியாணி கொடுப்பாங்க வயசு இல்லை, அது உண்மைதான். அதாவது எல்லா இயக்குநர்களும், அது பாரதிராஜ் ஆகட்டும், பாலச்சந்தர் ஆகட்டும், பாக்யராஜ் சார் ஆகட்டும், மணிவண்ணன் ஆகட்டும், எல்லாருமே தங்களுடைய லைஃப்பில் சினிமாவை பற்றி ஒரு படம் எடுத்துருக்காங்க. எல்லாருமே சினிமாவை பற்றி படம் எடுத்தாங்க. அதில் வந்து இவரும் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை ஒரு 80% சேர்த்து அந்த படம் எடுத்தார். அப்போ தன்னை யார் இயக்கணும்னு நினச்சாரு, பாரதிராஜா இயக்கணும்னு நல்லா இருக்குன்னு 3 நாள் கழிச்சிட்டு வாங்கி அவரை டைரக்ட் பண்ண வச்சார். ஆனால் அந்த படத்தை தயாரிப்பாளர் நான் தான். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த படம்? பாக்யராஜ் சாருடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் நாங்கள். அதாவது படம் இல்லை, படத்துக்குள்ளே வருதுல படம். ஆமாம், என்னுடைய படத்தை தான் பாரதிராஜா டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே ஓகே. நீங்கள் அக்கில் ஒரு பைய வச்சு பேக்கை தூக்கிட்டு அது இன்னும் 2-3 சீன் இருந்துச்சு, லென்த்துனால அது கட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் பாக்யராஜ் சார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து கிளைமேக்ஸ் தான் வைப்பாராம்ல சார் ஷூட்டு.
இல்லை அதாவது அவர் கிளைமேக்ஸை முடிவு பண்ணிட்டு தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவார் போல். இந்த கிளைமேக்ஸ் ஒரு கணவன் மனைவி கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் தான் வர்றது ஃபுல்லாக. இப்போ இல்லை எந்த நம்பிக்கையில் கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறாரு? ஏங்க கிளைமேக்ஸ் ஒரு படத்தை பார்க்குறவனுக்கு போய் ஆக்கிரமிச்சுன்னு வச்சுங்க, சூப்பர் சக்ஸஸ், பழசெல்லாம் மறந்துடுவான். அதுமாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எவ்வளவு காமெடி எவ்வளோ வச்சாலும் பிரச்சனை இல்லை, செகண்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப மனசை போய் தாக்கணும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் நிச்சயமாக அந்த படம் ஓடும். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லாலாம் படம் ஓடாது. அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த எண்ணம் இல்லை. ஆனால் இவ என்ன பண்ணுறா, தன்னுடைய அந்த குழந்தைக்காக வாழணுங்கிற முடிவில் போய் ஸ்டெரிலைஸ் பண்ணுறா, அதாவது கருத்தரிப்பு போகிறா. ஆனால் கருத்தரிப்பு போன இடத்துல இல்லை நான் பொய், அது பெரிய ட்விஸ்ட் வரும் தெரியுமா, அதுதான் கிளைமாக்ஸ். அதுக்கு முன்னால் என்னென்ன கதைங்கிறது அப்படி காமெடியாக சுட்டு. அதே மாதிரி தான் மௌன கீதங்களுக்கும் அந்த கிளைமேக்ஸ் வந்து, அதாவது எல்லாரும் 1லேருந்து 10 போவாங்க, 10லேருந்து வருவார், அப்படி வருது, ரிவர்ஸில் வருவார். ஆமாம், அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயை மாற்றுறதுல திடீர்னு வேறு ஸ்க்ரீன் பிளே போடுவார். ஸ்பாட்டில் எழுது வர அப்படி சார்? ஆமாம், ஸ்பாட்டில் எழுது சமயத்தில் அவருக்கு, அதாவது என்ன காரணம், கதை திரைக்கதை வசனம் நீ எழுத ஆரம்பித்தாலே அது ஓட்டிக்கிட்டு டெய்லி அந்த கதையை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், அதை மிருகப்படுத்துறது எப்படி, உளி சிலையை செதுக்கிற மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வேறு யாருக்கும் தெரியவும் தெரியாது. சிலர்களை சீன் டிஸ்கஸ் பண்ணும்போது மட்டும் நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவார், மற்றபடி ஃபுல்லாக அவருக்குள்ளே வேறு ஒன்றும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நைட்டு வந்து 2 மணிக்கு தான் தூங்குவார். 10 மணி ஷூட்டிங் முடிச்சு போனாலும் 11 மணிக்கு டிஸ்கஷன் வந்துடுவாங்க. எல்லா தூங்க நினைக்க மாட்டார், 2 மணி தான் அவர் தூங்குவார். அந்த ஷூட்டிங் நாட்கள் பூரா அப்படி தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நாளைக்கு என்ன எடுக்கணும், நாளைக்கு என்ன கண்டினியூட்டி, நாளைக்கு என்ன காஸ்டியூமு, நாளைக்கு என்ன சீனு அப்படின்னு சொல்லி போக சொல்லுவார். பல முறை இயக்குனர் பாரதிராஜா கூட சண்டை போட்டுருக்காரு சார் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது. இல்லை அது அதாவது லாஜிக்குன்னு சில நேரங்களில் பார்க்க மாட்டார், லாஜிக் இவர் பார்ப்பார். பார்க்கிறா சார், இது முன்னால் சீன் இப்படி வருதுங்க, பின்னால் சீன் இப்படி வரக்கூடாது அப்படிங்கிற பாரதிராஜாவுக்கு ஸ்டோரி சென்ஸ் உண்டு. ஆனால் அவர் கதை திரைக்கதை வசனம் எழுத மாட்டார், கதையோடு சரி திரைக்கதையோடு சரி. அப்போது திடீர்னு திரைக்கதை மாற்றினாருன்னு வச்சுங்க பாரதிராஜா, ஏன்னா திரைக்கதை டைரக்ஷன் பாரதிராஜன் போடுவார். அப்போது முன்னால் உள்ள நீங்கள் இப்படி சொல்லிடுங்க கதை, இப்போ இப்படி சொன்னால் சரியாக வராதுங்கிற ஆர்குமெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் முன்னால் இப்படி பேசி, ஆமாம் முன்னால் கண்டினியூட்டியில் லாஜிக் இல்லை, ஹீரோயின் அப்படி பேசியிருக்கா இப்போ இப்படி பேசினா தப்பாக வருமே அப்படிங்கிறதுல எல்லாம். அதாவது இந்த குரு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்கக்கூடிய தன்மை வராது, அதை ஒத்துக்க வைப்பார் அவர், அவ்வளோதான். சண்டை போட்டு 2 நாள் வச்சா அது புரியுமாம்ல சார்? டக்குன்னு கார் அனுப்ப போகிறான், பாக்கியராஜ் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கார் அனுப்ப போகிறான், திரும்ப அங்கே போயிட்டு கூப்பிட்டு வருவாங்களாம். ஆமாம், அதாவது அதான்லாம் சொல்கிறேங்க. அதாவது ஸ்க்ரீன் பிளேங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருத்தர் கதை இன்றைக்கி நீங்கள் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த பேட்டியிலே பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல லேகாக இருக்குது, போர் இடத்துல ஸ்லோவாக போகுது, போர் அடிக்குது. அப்போது அந்த திரைக்கதை அதுதான், இல்லை சார் இது வந்து கொஞ்சம் கதையோட ஒட்டாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் இவர் தான் சொல்லுவார். திணிக்கப்பட்டது மாதிரி இருக்குது அப்படிங்கிறலாம் டைரக்டர் தெரியாது, இல்லை அதை இவர் தானே சொல்லி ஆகணும். அதுதான் சண்டை வந்து இப்போ ஒரு அசோசியேட் டைரக்டருக்கும் இயக்குனருக்கும் சண்டை விடுறது ஆரோக்கியமான விஷயம், படத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் படத்துடைய வெற்றிக்கும் அது துணையாக இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட கிசஸுக்கு நிறையா பரவி விட்டுருந்துச்சு சார் திரு பாக்கியராஜ் அப்படி இப்படி அப்படின்னு. அவருடைய கதாநாயகிகள் எல்லாருமே இப்போ கதையில் ஒன்றணும்னு நினைப்பார், அந்த கேரக்டரோட ஒன்றுனாத்தானே கதாநாயகி, அதை அப்படியே மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருப்பார். என்ன அது மாதிரி தன்னுடைய கதாநாயகிகள் எல்லாருமே அந்த கவனம் திசை திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல 40 நாள் மொத்தமாக கழிச்சிட்டு வைக்கிறார், யாரும் வெளியில் போய் நடிக்க கூடாது மற்ற படத்துக்கு. ஆமாம், அதே மாதிரி திட்டமிடுதலில் கொஞ்சம் எரர் அங்கங்கே ஏற்படும், இதனால் கொஞ்சம் செலவு அதிகமாகும். பாக்கியராஜ் சார் படம் எடுத்தால் கொஞ்சம் 30 நாள் எடுக்க வேண்டியது 60 நாள் எடுப்பார், ஆனால் ஒரு சீனும் தெளிவாக எடுப்பார். ஆமாம், அதாவது இப்போது ராமநாயணன் எப்படின்னா, ராமநாயனுக்கும் பாக்கியராஜ் சார் என்னென்னா அவர் தேவையில்லாமல் ஒரு சீன் எடுக்க மாட்டார். 50 சீன்னா 50 சீன் தான், அவர் என்ன தான் திரைக்கலையை மாற்றினாலும் அவ்வளோதான். சார் வந்து அப்படி இல்லை, ஒரு 70 சீன் எடுத்துருவார், அப்புறம் கட் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருப்பார், எதை கட் பண்ணலாம் எதை கட் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருப்பார். அதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அவர் பட்ஜெட் டைரக்டர், இவர் கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்துருவார். ஆன் ஸ்பாட்டில் எப்படி சார் டைலாக் டெலிவரிலாம் எப்படி ஒரே பண்ணுவாரா, நடிக்க சொல்லி கொடுப்பாரா எப்படி சார்? இல்லை அவர் டைலாக் எழுதோட சரி, டைலாக் சொல்லிக் கொடுக்கலாம் அசோசியேட் டேரக்டர்னு சொல்லிப்பாங்க. கடைசியில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மட்டும் இதை போட்டு கரெக்ஷன் மாற்றிங்க அப்படின்னு சொல்லுவார். அவரே எழுதி அவரே சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இல்லை கண்டிப்பாக, ஏன்னா அவரும் தயாராகணும். இதில் என்னென்னா அவரே கதாநாயகன், அவரே வசனம் எடுத்தாங்கும்போது அவர் டெக்னிக் என்ன பண்ணார்னா
மத்தியானத்துக்கு முன்னாடி உள்ளெல்லாம் அவர் ஆக்ட் பண்ணுற எடுத்துருவார், ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டு எடுத்துருவார். மத்தியானத்துக்கு மேலே அவர் முழுக்க முழுக்க டைரக்டர் ஆயிடுவார். அப்போவும் டைரக்டர் கம் ஹீரோ தான். அப்போது இன்டர்வலுக்கு, அதாவது மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி அவர் நடித்த சீன்லாம் அவர் எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ்லாம் எடுத்துவார். அதுக்கப்புறம் இல்லை ஷார்ட்ஸ் போட்டுப்பார், அப்படி எடுப்பார். அப்போவே எப்படி சார் ஒரு இது நம்ம ஆளுங்கிற படத்தில் பிராமண சமுதாயத்துக்கு ஒரு, ஏன்னா இப்போலாம் வேணா நிறைய கேஸ் போட்டுருவாங்க, அந்த படத்தையே ஓட விடாமல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போ எப்படி இவ்வளோ தைரியமாக எடுத்தார் சார்? இல்லை, அப்போ ஒரு சினிமாவை பார்த்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. சினிமாவை பார்த்தான். அரங்கேற்றம் படத்தில் ஒரு பிராமண பொண்ணு உபச்சாரியை காமிச்சிருப்பாரு பாலச்சந்தர், அது சினிமாவை பார்த்தான். இப்போ காமிக்க முடியுமா? இப்போ காமிக்க முடியாது. என்ன காரணம்னா, ஏன் சாதி ஓன் சாதின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே வச்சு குழப்பிட்டாங்க. சினிமாவிலையும் சாதி வந்துருச்சு, அப்போ சினிமாவில் சாதி இல்லை. இப்போ ஒரு 4 வருஷமாக ரொம்ப ஆட்டி படைக்குது. அதை பேசும்போதே டைரக்டர் நான் என்னுடைய அடையாளமாக இந்த படத்தை பார்க்குறேன் அப்படிலாம் பேசி சினிமாவை சாதி குப்பை ஆக்கிட்டாங்க. 80-90களை பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. இந்த கிளாமர் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆட்களை கொண்டு வராங்க, சில்க் சுமிதா, டிஸ்கோ சாந்தி போன்றவர்கள்லாம் கொண்டு வராங்க. ஆனால் பாக்யராஜ் அது மாதிரி பண்ணவே இல்லை சார். தன்னோட ஹீரோயினே கிளாமரா பண்ண வைப்பார். எப்படி சார் அவ்வளோ தைரியமா? இல்லை, அது என்னன்னா, ஏன்னா குடும்ப பங்கான கதையாக தான் இருக்கும், பட் கிளாமரா எடுத்திருப்பார் சார். இல்லை, கிளாமரா எடுத்துனா அந்த சந்தர் அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கும். அது அதாவது தன்னை வந்து அணுகாமல் இருக்காரு, தன்னை மனைவியாக ஏற்றுக்கல, தேவை, அதாவது சூழ்நிலை கைதியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார தவிர தன்னை, அதாவது புருஷனை மயக்கக்கூடிய காட்சியாக தான் அது வரும். கண்ணை திறக்கணும் சாமிங்கிற என்ன அர்த்தம்? இவர் வந்து ஒய்ஃப்கிட்ட அன்பாக இருக்க மாட்டார், அந்யோன்யமாக இருக்க மாட்டார். அப்போ மனைவிக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிற சாங்க லாஜிக் உள்ளது தானே அது. அதில் போய் நீங்கள் வந்து சிலுக்கு போட்டால் எப்படி இருக்கும்? இல்லை, அந்த கிளாமரேஷன் ஒன்று இருக்குல்ல சார். ஆமாம், அது எப்படி சார்? அதான் இல்லை, அதாவது மனைவிக்கு கணவனுக்கு என்ன தேவைங்கிறத மனைவி கொடுத்தாகணும். கணவன் விலகி போகும்போது மனைவி, இப்போ இது வந்து சிவகுமார் படத்துலேயும் வந்திருக்கும். இதே சீன் வந்து சிவகுமார் படத்துலேயும் வரும். அந்த ஒரு விபத்தில் இறந்து ராணிச்சந்திரன் நடித்த படத்தில் இதே சீன் வரும். அதாவது அடுத்த அம்புஜத்தை பார்த்தீங்களா அந்த பாட்டு. அதே மாதிரி சிவகுமார் வந்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து நவநாரிகமாக போகணுன்னு நினைப்பேன், அந்த ட்ரெஸ் ரவிக்காரி, அதெல்லாம் அந்த மாதிரி தான். இது வந்து அவர் திணிக்கப்பட்டதாக இருக்குது. அவருடைய இதில் வந்து கதையே சமயத்தில் செக்ஸாக இருக்கும். ஆமாம், இப்போ சின்ன வீடு எல்லாம் சாதாரணமான ஆட்கள் எடுக்க முடியாது. அதாவது அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுல தன்னுடைய மனைவி எப்படி இருப்பான்னு யோசனை பண்ணிட்டு வச்சுருப்பான். சிதையும் போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதான சின்ன வீடு. அவளும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்ப்பா, கடைசியில் சக்ஸஸ் ஆகிடுவா. அதானே கதை. அப்போது மனசு அழகாக இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, இது மனசு தான் அழகாக இருக்கணும், உடல் அழகாக இருக்கணுங்கிறது இல்லை. அந்த கதையெல்லாம் இல்லை. நல்ல பேர் தான் சின்ன வீடு, அருமையான கதை. அதாவது அவருடைய ஒவ்வொரு படங்களும் குடும்பத்துக்கேற்ற படங்களாக தான் இருந்துச்சு. அதனால தான் அவர் வந்து பெண்கள் பொதுவாக வந்து முந்தான வடிச்சிக்கலாம், பெண்களுக்குன்னே தனி காட்சி போட்டாங்க ஈரோடு கோயம்புத்தூர்லாம். ஒன்றா உட்காரக்கூடாதுன்னு இல்லை, ஒன்றா உட்காரக்கூடாது, பொம்பளைங்க சாடுறாங்க வந்து கூட்டம், அதுதான் தனியாக கூட்டம் ஜேன்னு வருது. ஆமாம், பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு அவ்வளோ கிளாமராக இருந்தாலும் அதை ரசிக்கிறாங்க மக்கள். ஆமாம், அதாவது பாக்யராஜ் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்புனாங்க எல்லாரும். அதுதான் காரணம். அது இல்லாட்டி எம்ஜிஆர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், யாரையுமே கூப்பிடலை. ஆரம் வீரப்பனை கூப்பிடல, ராசாராம கூப்பிடல, நெடுஞ்செழியனை கூப்பிடல, பாக்யராஜனை கூப்பிட்டாரு. பாக்யராஜ் தான் கூப்பிட்டு பாக்யராஜ் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு எம்ஜிஆரை பார்த்தது. அப்போ எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பார். கண்டிப்பாக அதுமாதிரி பாக்யராஜும் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா. அதனால் அது ஒரு பெரிய குடும்பம் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதுமாதிரி அவர் வாழ்ந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பெரிய கேணி அதெல்லாம் போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். கடைசியில் விற்று விட்டார், அதுதான் விஷயம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அதே மாதிரி அவர் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, பாக்யான்னு ஒரு பத்திரிகை தொடங்குறது தான். அதாவது சினிமாவில் இருக்கவங்க யாருமே பத்திரிகை தொடங்கக்கூடாது, ஏன்னா அதில் வந்து சார்பு வந்துடும் அதில். அதனால் ஒரு பாக்யான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதில் தனக்குன்னு ஒரு தனித்தன்மையோட கேள்வியிலேயே கதை சொல்லுவார். அது நல்லா போச்சு. அப்புறம் நிர்வாகத்தின்மையின் காரணமாக பாக்கியா பத்திரிகை நின்று போச்சு. ஆக கதை வசனகர்த்தா, நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், கடைசியாக பத்திரிகை ஆசிரியராகவும் அவர் பணியாற்றினார். அதுலேயும் தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிச்சார். அதேமாதிரி இந்த மாதிரி பன்முகம் கொண்டவங்க வந்து ஒரே ஒரு ஆள் தான், டி. ராஜேந்தர்.
தீரேந்திரும் பாக்கியராஜரும் எல்லா விஷயங்களையும் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.